1300 ருபீஸ்ல இருந்த ஒரு ஸ்டாக்கு அங்கிருந்து ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி ப்ராப்ளம்னால டெம்பரரி ப்ராப்ளம்னால கீழே இறங்கி அரௌண்ட் 360 ருபீஸ் கிட்ட வந்துருச்சு. ஒரு 72% கிட்ட ஒரு பெரிய ஃபால் நடந்திருக்கு. இந்த 72% ஃபால்க்கு அப்புறமா இப்ப இந்த கம்பெனி நம்ம கன்சிடர் பண்ணலாமா? லாங் டர்ம்ல இதனால நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குமா? இந்த டிஸ்கவுண்டட் பிரைஸ் இந்த கம்பெனிக்கு எந்த அளவுக்கு சூட் ஆகுது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம போர்ட்ஃபோலியோல ஒரு புது ஸ்டாக் ஆட் ஆக போகுது. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ், நம்ம பேசிட்டு இருக்கிறது ஸ்பந்தானா ஸ்பூர்த்தி ஃபைனான்சியல் லிமிடெட் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்டாக்கை பத்தி தான். இப்போ கம்பெனி ப்ரொஃபைல்குள்ள போனோம் அப்படின்னா இவங்க மைக்ரோ ஃபைனான்ஸ் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. மைக்ரோ ஃபைனான்ஸ் சொல்லும் போதே பேங்க்ஸால பெருசா இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ மோஸ்டா என்பிஎஃப்சி தான் இருப்பாங்க. ஸோ இவங்களும் அந்த மாதிரி ஒரு என்பிஎஃப்சி தான், நான் பேங்கிங் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன். இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் ஃபீல்டுல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் இவங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் ஃபீல்ட்லயே மிகப்பெரிய என்பிஎஃப்சி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆக்சஸ் கிராமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான். அவங்களுக்கு அடுத்தபடியா இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் இவங்க ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் செகண்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா லோ இன்கம்ல இருக்கக்கூடிய ஹவுஸ் ஹோல்டு பீப்புள் அண்ட் உமன் ஆண்டர்பிரினர்ஸை பிரைமரியா ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுடைய லோன்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஹிஸ்டரிக்குள்ள வந்தோம் அப்படின்னா 1998ல பத்மஜா ரெட்டி அப்படின்னு சொல்ற ஒருத்தர் தான் ஹைதராபாத்ல இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. முதல்ல இது ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் என்ஜிஓ தான் ஆரம்பிச்சாங்க. லேட்டர் இது வந்து ஒரு என்பிஎஃப்சியா 2003ல கன்வெர்ட் பண்ணாங்க. அரௌண்ட் ஒரு 20 இயர்ஸ் கிட்ட தான் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா இந்த கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்ல 2019ல தான் லிஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரியை புரிஞ்சுக்கிறது மூலமா தான் உங்களால இதோட பிசினஸ் மாடலை புரிஞ்சுக்க முடியும். பேசிக்கா பேங்க்ஸால லோயர் எண்ட்ல இருக்கிற பீப்புளுக்கு லோன்ஸ் தர முடியாது. இதுக்கு காரணம் அவங்க கிட்ட ஒரு கிரெடிட் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கணும். அப்பதான் பேங்க்ஸால ஈஸியா லோன்ஸ் தர முடியும். ஸோ இந்த மாதிரி பெருசா லோனே வாங்காதவங்க ரொம்பவே கம்மியான இன்கம்ல இருக்கிறவங்களுக்கு லோன் தரதுக்காக தான் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அப்புறம் மைக்ரோ ஃபைனான்ஸ் டீம்லாம் இருக்காங்க. அதுல இவங்க மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்மெண்ட்குள்ள வருவாங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்செக்யூர்ட் பிசினஸ் தான், ஆனா ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் வாங்கலாம். ஸோ நார்மலா ஒரு பேங்க் 10லேருந்து 15% இன்ட்ரெஸ்ட் வாங்குவாங்க அப்படின்னா இவங்க அசால்ட்டா 30-35% மேலே இன்ட்ரெஸ்ட் வாங்கலாம். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இந்த கம்பெனிஸ் எல்லாத்துலயுமே இருக்கு. அண்ட் இவங்க ஆப்ரேட் பண்ற பிசினஸ் மாடலுக்கு பேரு ஹப் அண்ட் ஸ்போக் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு யூனிக் மாடல். இந்த மாடல் என்ன பண்ணுது அப்படின்னா பேசிக்கா அவங்களுடைய பிரான்ச்சை ரொம்ப தூரம் தள்ளி ஒரு இடத்துல வைப்பாங்க. முக்கியமா சிட்டி மாதிரி இருக்கிற இடங்கள்ல அந்த டவுன்ல வைப்பாங்க. அந்த டவுன்ல இருந்து அதை சுத்தி இருக்கிற எல்லா கிராமங்கள்லயும் ஸ்போக். ஸோ ஹப்புங்கிறது தான் இங்க பிரான்ச்சு, ஸ்போக்ஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ். ஸோ அந்த டவுனை சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்கள்லையும் அவங்களுடைய ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. இவங்க வந்து அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களாக ஒன்றி இருப்பாங்க. சொல்லப்போனால் அவங்கள ஒருத்தர் தான் இவங்களுமே. ஜஸ்ட் வேலையை மட்டும் அங்கே வச்சிருக்காங்க. இதனால அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரையுமே அங்கே இருக்கிற ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு நல்லா தெரியும். அப்படிங்கிறதுனால ஒரு குரூப்ஸ்ல அவங்க அந்த மக்கள் எல்லாத்தையுமே டேரக்டா நோட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இவங்களால யாரால காசை ரீபே பண்ண முடியும், என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி லோன்ஸ் தர முடியும். ஸோ இவங்க கொடுக்கக்கூடிய லோன்ஸ் எல்லாம் என்னதான் அன்செக்யூர்ட் பிசினஸ்ல இருந்தாலும் ரொம்பவே சேஃபா அதை வாங்க முடியுமா அப்படிங்கிற செக் பண்ணிட்டு தான் தருவாங்க. அண்ட் இவங்க மேக்ஸிமம் 20,000 to 50,000 இந்த ரேஞ்சில் தான் மேக்ஸிமம் லோன்ஸை டிஸ்பர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா ப்ரொமோட்டர் அண்ட் லீடர்ஷிப் குள்ள போனோம் அப்படின்னா பத்மஜா ரெட்டி அப்படிங்கிற இவங்க தான் இந்த கம்பெனியோட ஃபவுண்டரா இருந்தாலும் லேட்டர் அமெரிக்கன் கம்பெனி கூட ஒரு டைப் பண்ணி அங்கிருந்து தான் இந்த கம்பெனியை வளர்த்தாங்க. பட் நடுவில் இந்த ப்ரொமோட்டர்ஸ்க்கு நடுவில் ஒரு சண்டையுமே வந்துச்சு. ஸோ ஒருத்தர் வந்து இந்த கம்பெனியை வந்து டைரக்டா ஆக்சிஸ் பேங்க்கு வித்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லவே இல்லை, இந்த வேல்யூவேஷன் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஃபவுண்டர் வந்து அவங்களுடைய பொசிஷன் விட்டு ரிசைனே பண்ணிட்டாங்க. பட் சம்ஹவ் இந்த ப்ராப்ளம் இப்போ நல்லாவே சால்வ் ஆயிடுச்சு. ஆக்சிஸ் பேங்க்கு நம்ம கடைசியில் விற்க மாட்டோம், நம்ம வந்து தனியாகவே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தனி கம்பெனியாகவே ஒன்று இருந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய கோர் ஃபோக்கஸே உமன் ஆண்டர்பிரினர்ஸ் தான். ஸோ அதனால இவங்க குரூப்ஸ் ஆஃப் உமன் கிட்ட ஜஸ்ட் பேசுறது மூலமாவே ஒரு வகையான மார்க்கெட்டிங்கை பண்றாங்க. ஸோ அதனால இந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் மாதிரியான டிவியில் ஆட் போடுறது அண்ட் இன்டர்நெட் மூலமா ஆட் வரதோ ஆர் ஈவன் உங்களுடைய நார்மல் பேனர் ஆட்ஸ் கூட இந்த கம்பெனிக்கு பெருசாக பார்க்க முடியாது. இவங்க மெயினாக ரிலே பண்ணுறது கம்யூனிட்டி ரிலேஷன்ஷிப் மூலமாக, வேர்ட் ஆஃப் மவுத்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி இவங்க கிட்ட நீங்கள் ஃபைனான்ஸ் வாங்க நல்லா தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மார்க்கெட்டிங்கில் இவங்க ஈடுபட்டிருக்காங்க. அப்படிங்கிறதுனால இந்த கம்பெனியை வந்து நீங்கள் பெருசாக கேள்விப்படாமல் இருக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கு காரணம் இவங்க ரூரல் ஏரியாஸில் மட்டும்தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் இந்த வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாக தான் மார்க்கெட்டிங்கே பண்ணுறாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முதல்ல இந்த கம்பெனி ஏன் இந்த அளவுக்கு ஃபால் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ரீசன் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த கம்பெனியோட ஃபாலுக்கு முக்கியமான காரணம் இவங்க இருக்கிற இண்டஸ்ட்ரி தான். மைக்ரோ ஃபைனான்ஸ் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரியே ரொம்பவே அன்செக்யூர்ட் தான். அதனால தான் ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வாங்குறதுக்கு ஆர்பிஐ இவங்களை அலோவ் பண்றாங்க. ஸோ அதனால இப்போ ரீசெண்டாக ஆர்பிஐலேருந்து நிறைய ரெகுலரைசேஷன்ஸ் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் ஃபீல்டுக்குள்ள வந்துருச்சு. இந்த ஸ்டாக்கு இது ஒரு ப்ராப்ளமா இருக்கு. மணப்புரம் கீழே வரதா இருக்கட்டும், இண்டஸ்இண்ட் பேங்க் கீழே வரதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட பெரிய பேங்க்ஸே மைக்ரோ ஃபைனான்ஸ் ஃபீல்டில் எக்ஸ்போசர் வச்சிருந்தாங்கன்னா பயங்கரமா ஃபால் ஆகுது. ஸோ இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் எக்ஸ்போசர்னால தான் பெரிய பேங்க்ஸே ஃபால் ஆகுதுங்கிறப்ப இவங்களுடைய ஃபுல் பிஸ்னஸே மைக்ரோ ஃபைனான்ஸ் தான் இருக்கு. அப்படிங்கிறதுனால ஒரு டெம்பரவரி ப்ராப்ளம்னால இந்த கம்பெனி பெருசாக ஃபால் ஆகிட்டு இருக்கு.
ஸோ மேபி இந்த டெம்பரரி ப்ராப்ளம் எவ்வளோ சீக்கிரம் சரியாகுதோ அவ்வளோ சீக்கிரமா இந்த கம்பெனியும் மேலே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறது ஜஸ்ட் இந்த கம்பெனியோட பேசிக் ப்ரொஃபைல் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் குள்ள போயிட்டு அனலைஸ் பண்ணி பார்க்கலாம், உண்மையே இந்த கம்பெனி அண்டர் வேல்யூடா நம்ம இப்போ என்டர் ஆகலாமா அப்படிங்கிறத. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் பார்த்தோம் அப்படின்னா 2608 crores இருக்கு. கண்டிப்பா ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான். மைக்ரோ ஃபைனான்ஸே ரொம்ப ரிஸ்கி, அதுல ஸ்மால் கேப்பா இருக்கிறது ஒண்ணுமே ரிஸ்கி. உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்கு அப்படின்னா அதுல 5 ரூபாவை தான் நீங்க ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ல போடுவீங்கன்னா இது ஒண்ணுமே ரிஸ்கியா இருக்கக்கூடிய மைக்ரோ ஃபைனான்ஸ் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால நீங்க 3 ரூபாய்க்கும் கீழே தான் இதுல போட முடியும். ஸோ அதனால இந்த கம்பெனில நீங்க இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா உங்களோட கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்பவே கம்மியா வச்சுக்கோங்க, ஏன்னா இது ரொம்பவே ரிஸ்கி செக்டர்ங்கிறத இங்கே புரிஞ்சுக்கோங்க. ஸ்டாக் பிரைஸ் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா 29.7 இருக்கு. இது ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ்ல இருக்கக்கூடிய லெண்டிங் கம்பெனி அப்படிங்கிறதுனால இதுல நம்ம பிரைஸ் டு ஈக்விட்டி ரேஷியோ பெருசா பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. பி ரேஷியோ இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, நம்ம புக் வேல்யூ தான் பார்க்கணும். ஸோ அதனால இப்போ புக் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 480 இருக்கு. இதுதான் இந்த கம்பெனி என்ன அட்ராக்ட் பண்ணதுக்கான முக்கியமான ரீசன். பை த வே என்னோட ரீசன்ட் வீடியோஸ்ல இந்த ஸ்படானா ஸ்பூர்த்தியை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் வந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி எந்த கம்பெனியை அனலைஸ் பண்ணணும்னு தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கம்பெனியை சீக்கிரமே அனலைஸ் பண்ணி சொல்றேன். அடுத்தது இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் பார்த்தீங்கன்னா 14.2% இருக்கு. என்ன கிட்ட இது கம்மி தான் சொல்லுவேன், ஏன்னா பெரிய கம்பெனிஸே இதோட அதிகமான ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வச்சிருக்காங்க. ஸோ இது இன்னுமே கொஞ்சம் அதிகமா இருக்கலாமோ அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃபீலிங்கா இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 10ல தான் இன்னும் இருக்கு. அண்ட் பிரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.76. இதுதான் இந்த கம்பெனியோட மெயின் அட்ராக்ஷன் பாயிண்டா இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ 480 ரூபீஸ்க்கான அசட்ஸ் இவங்க கிட்ட இருக்கு அப்படின்னா 366 ரூபீஸ்க்கு தான் இந்த கம்பெனி இப்போ கரண்ட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால மேபி இந்த கம்பெனி திவாலானா கூட இவங்க கிட்ட இருக்கிற அசட்ஸை விற்றா நம்மளுடைய காசை போட்ட காசை கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது இது இண்டிகேட் பண்ணுது. பட் இது கன்ஃபார்மாக நடக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இது வரைக்கும் எவ்வளோ கம்பெனிஸ் அந்த மாதிரி ஆகாமலும் போயிருக்கு. பட் எனிவேஸ் புக் வேல்யூக்கு கீழே இந்த கம்பெனி போனது ரொம்பவே அட்ராக்டிவாக என் கண்ணுக்கு படுது. அடுத்தது இண்டஸ்ட்ரி பிரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.72 இருக்கு. ஸோ ஆப்வியஸா நம்மளுடைய பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3 times 4 times வேல்யூவேஷன்ல இருக்கு. அண்ட் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் அப்புறம் சில என்பிஎஃப்சிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 to 2.5 times வரைக்கும் வேல்யூவேஷன் இருக்கிறப்ப இவங்க அந்த வேல்யூவேஷனோட ரொம்பவே கம்மியாக 0.75 times தான் இருக்காங்கிறது இவங்களுடைய அண்டர் வேல்யூவேஷனை கிளியரா காட்டுது. அடுத்தது இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ்குள்ள வந்தோம் அப்படின்னா 55.8% இருக்கு. ஸோ 55% அதிகமாக இருந்தாலும் இங்கே ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னங்கிறது நான் இதை இப்போ காட்டுறேன் பாருங்க. ஸோ 2021ல 62.29% ஸ்டேக் வச்சிருந்த இவங்க மார்ச் 2023 வரைக்குமே இந்த ஷேர்ஸை அக்குமுலேட் பண்ணி போயிட்டு 1% ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் இந்த ஜூன் மாதத்துல என்னாச்சுன்னு தெரியல, 63, 62, 60, 59, 56 அப்புறம் இப்போ 55ன்னு சொல்லிட்டு ப்ரொமோட்டரோட ஸ்டேக்கை மோர் தென் 8% குறைச்சிட்டாங்க. இது ரொம்பவே டேஞ்சரஸான விஷயம். ப்ரொமோட்டர் அவங்களுடைய ஹோல்டிங்ஸை லிக்விடேட் பண்றது. ஸோ ப்ரொமோட்டர்ஸ் விற்கிறாங்க, அந்த ஸ்டாக்ஸை யார் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐ ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி ஸ்டேபிளாக தான் இருக்கு. 21லேருந்து செப்டம்பர் 2023 குறைஞ்சிருக்கு 18, 19. பட் மறுபடியும் இப்போ அக்குமுலேஷனை எஃப்ஐஐ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது மேபி இதோட வேல்யூவேஷனை பொறுத்து எஃப்ஐஐஸ் அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங்ஸை இவங்க எப்போ லிக்விடேட் பண்றாங்களோ அதுல ஓரளவுக்கு எஃப்ஐஐ வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். டிஐஐ ஹோல்டிங்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா 13% இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக 10, 8, 7 சொல்லிட்டு இறங்கிடுச்சு. ஸோ இது ஒரு வகையில் டிஐஐ இந்த கம்பெனி மேல ஃபோக்கஸ்டா இல்லங்கிறத காட்டுது. ப்ரமோட்டர்ஸ் விற்கிற 8% யார் தலையில போய் விழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பப்ளிக் தலையில தான் விழுதுன்னு சொல்லலாம். ஸோ 62% ப்ரமோட்டர் ஹோல்டிங் வச்சிருந்தப்ப பப்ளிக் கையில வெறும் 7.92% தான் இருந்துச்சு. பட் இப்போ 55% தான் ப்ரமோட்டர்ஸ் வச்சிருக்காங்க, பப்ளிக் கையில 15%. ஸோ பப்ளிக் கிட்ட அவங்களுடைய ஹோல்டிங்ஸ் அரௌண்ட் ஒரு டபுள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவுமே இந்த கம்பெனியில் ஒரு ப்ராப்ளமாக நான் பார்க்குறேன். ஏன்னா பப்ளிக் ஹோல்டிங்ஸ் அதிகமாக வருது, ப்ரமோட்டர் ஷேர்ஸை விற்கிறதுனால தான் இந்த ஸ்டாக் இந்த அளவுக்கு கீழே விடுது. சரி, இருக்கிற ப்ரமோட்டர்ஸ் 55% ஆகுது சேஃபாக இருக்கான்னு பார்த்தா எஸ், அது சேஃபாக இருக்கு. ப்ரமோட்டரோட பிளட்ஜ் வந்து 0% தான் இருக்கு. எந்த ஷேர்ஸையுமே ப்ரமோட்டர் தனியாக பிளட்ஜ் பண்ணி அதுலேருந்து கடன் வாங்கல. ஸோ தட் இஸ் வெரி குட். ஸோ இவங்க வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி அப்படிங்கிறதுனால இவங்களால கடன் வாங்கினா மட்டும்தான் ஃபைனான்ஸே பண்ண முடியும். பேங்க்லேருந்து கடன் வாங்கி அதை தான் இவங்க கன்சியூமர்ஸ்க்கு பிரிச்சு லோன்ஸாக தராங்கிறதுனால இவங்க கிட்ட நம்ம கடனை பற்றி பெருசாக பார்க்க முடியாது. ஸோ இவங்களுடைய டெட் செக்மெண்ட்டை நான் கம்ப்ளீட்டாக ஒமிட் பண்ணுறேன். அடுத்தது இவங்களுடைய காம்படிஷன் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா 4.6 times புக் வேல்யூல இருக்காங்க. பஜாஜ் ஃபின்சர்வ் 3.83, ஜியோ ஃபினான்ஷியல் 1.47, அப்புறம் நம்மளுடைய ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் கூட பார்த்தீங்கன்னா 2.03 times இருக்கு. பட் இந்த கம்பெனி 0.76 times தான் புக் வேல்யூ இருக்காங்கிறது அகைன் இதோடைய வேல்யூவேஷனை ஒன்றுமே சீப்பாக தான் இருக்குங்கிறத நமக்கு காமிக்குது. சரிப்பா, அப்போ இந்த கம்பெனி இந்த அளவுக்கு ஃபாலோ ஆகிறதுக்கான காரணம் ப்ரமோட்டர் விற்கிறது தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டுமே கிடையாது. அது கூடவே சேர்ந்து இந்த கம்பெனி கொடுத்த நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் தான் இந்த கம்பெனியை ரொம்பவே அதிகமாக விழ வைக்கிறதுக்கான காரணமாக இருந்துச்சு. 2021ல் 372 crores இருக்கிறது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 400, 500, 600 வந்துட்டு இப்போ 640 crores இந்த செப்டம்பர் 2024 ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெவன்யூ பயங்கரமாக ஏறி இருக்கு. நல்லா தானே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரீசனபிளி ஏறி இருக்குது. 140,
அப்படியே கொஞ்சம் இறங்கி திருப்பி ஏறி இருக்கு 220, 230, 245. ஸோ ரெவன்யூ ஏறி இருக்கு, இன்ட்ரெஸ்ட்டும் ஏறி இருக்கு. அப்போ என்னதான் இந்த கம்பெனியில் ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அடுத்து இருக்கிற இந்த எக்ஸ்பென்ஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 300 crores, 140 crores, 127 crores, 200 crores எவ்வளோ கம்மியாக இருக்க பாருங்க. அப் அன்டில் ஜூன் 2024 வரைக்கும் இவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் ரொம்பவே கம்மியாக இருந்தது. பட் இப்போ செப்டம்பர் 2024ல் இவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் அப்படியே டபுள் ஆயிடுச்சு 682 crores. இவங்களுடைய ரெவன்யூவே 640 crores தான். அதை விட அதிகமாக இவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் இருந்தது. இந்த கம்பெனியோட ஃபாலுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. குவார்டர்லி ரிசல்ட் படி இந்த கம்பெனி பயங்கரமாக ஃபால் ஆனதுக்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசனாக இருக்கு. அடுத்தது இவங்க ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி அப்படிங்கிறதுனால நிறைய ரேஷியோஸ் வச்சிருப்பாங்க. அந்த ரேஷியோஸ்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இவங்களுடைய கிராஸ் என்பிஏ பர்சன்டேஜ்குள்ள வந்தோம் அப்படின்னா 1.95%, 1.50% ரீசனபிளான ஜிஎன்பிஏ தான் இருந்திருக்கு. எது வரைக்கும் அப்படின்னா ஜூன் 2024 வரைக்கும். நான் மோஸ்ட்டாக ஜிஎன்பிஏ 3% இருக்கணும், அண்ட் நெட் என்பிஏ 1% இருக்கணுங்கிறது தான் என்னுடைய அனலைசஸ் ஸ்கேலை நான் வச்சிருப்பேன். இவங்க 2.60% ஜூன் மந்த் வரைக்கும் வச்சிருக்கிறது எனக்கு ரீசனபிளாக பட்டுச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் 4.88 என்னோட மார்ஜினை கிராஸ் பண்ணி இந்த ஸ்டாக் போயிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஜிஎன்பிஏ பயங்கரமாக ஏறிடுச்சு, டபுள் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அடுத்தது நெட் என்பிஏ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 0.64, 0.45, 0.29 ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பட் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 1% கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஜிஎன்பிஎல என்னுடைய ஸ்கேலை இவங்க தாண்டிட்டாங்க. நெட் என்பிஎல என்னோட ஸ்கேலுக்கு ரொம்ப கிட்ட தான் இருக்காங்க. ஸோ மேபி அடுத்த குவார்ட்டர் ஒரு நெகட்டிவ் ரிசல்ட் கொடுத்தாங்க அப்படின்னா என்னோட ஸ்கேல் தாண்டி போயிடும். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா என்பிஏ இந்த கம்பெனிக்கு ரீசெண்டாக லாஸ்ட் குவார்ட்டர் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுவுமே இந்த கம்பெனியோட ஃபாலுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஓகே, இவங்களோட அதர் கீ ரேஷியோஸ்லாம் நம்ம பார்த்துடலாம். கேபிட்டல் அடிக்வேசி ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப எனார்மஸாக 47.9% எடுத்து வச்சிருக்காங்க. அதாவது இவங்க 100 ரூபாய் லோன் தர போகிறாங்க அப்படின்னா லிட்ரலி 50 ரூபாயை இவங்க சேஃப்டிக்கு எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க கடனை திருப்பி கட்டணும் இல்லையா? ஸோ அந்த காரணத்துக்காக. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் மாதிரியான மார்க்கெட் லீடருக்கே பார்த்தீங்க அப்படின்னா 18 to 20% தான் சிஏஆர் ரேஷியோ இருக்கும். ஸோ ஆர்பிஐ சொல்றது 16% கேபிட்டல் அடிக்வேசி ரேஷியோ நீங்கள் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இவங்க எனார்மஸாக 47% வச்சிருக்காங்க. ஸோ ஒரு பேங்க் மாதிரி இல்லை, ஒரு என்பிஎஃப்சிக்கு ஒன்றுமே அதிகமாக வைக்க வேண்டியது இருக்கும். பட் அதையும் விட ரொம்பவே அதிகமாக இவங்க வச்சிருக்காங்க கேபிட்டல் அடிக்வேசியை. ஸோ இது இந்த கம்பெனியை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். இந்த கம்பெனி இப்போ திவாலாவதுக்கான ஆப்ஷன்ஸை இது ரொம்பவே குறைக்குது. இந்த கம்பெனிக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இது காப்பாற்றுது. இது ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. அடுத்தது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்குள்ளே வந்தீங்க அப்படின்னா 9.9% இருக்குது. ஸோ நீங்கள் இது ஹெச்டிஎஃப்சி பேங்க் கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கலாமே. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரைட். இப்போ உள்ளே வந்தோம் அப்படின்னா பாருங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு கேபிட்டல் அடிக்வேசி ரேஷியோ 19.3% தான் இருக்குது. அண்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வெறும் 3.47% தான் இருக்குது. ஸோ பேங்க்கை விட இவங்க அதிகமாக நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வச்சுருக்காங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பேசிக்காக அதிக வட்டிக்கு லோன்ஸ் தருவாங்க. அட் த சேம் டைம் இவங்க பேங்க் கிட்ட இருந்து லோன் வாங்குவாங்க. அப்படிங்கிறதுனால இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் கேப் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால மார்ஜின் அதிகமாக இருக்குது. இந்த கம்பெனியோட ரெவன்யூவை இது கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணிடும். இன்னைக்கு எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருந்தாலும் லாஸ் காமிச்சாலும் கண்டிப்பாக இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அதிகமாக இருக்கிறதுனால ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணிடுங்கிறது டவுட்டே இல்லை நமக்கு. ஸோ நம்ம ஃபைனல் கொஸ்டினுக்கு வரலாம். இந்த கம்பெனி இப்போ அட்ராக்டிவாக இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ். ஏன்னா இந்த கம்பெனிக்கு வளர்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கானா? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த கம்பெனியோட இண்டஸ்ட்ரினால ஒரு டெம்பரரி ப்ராப்ளமாக இருக்கானா? எஸ். இந்த கம்பெனி இப்போதைக்கு நெகட்டிவ் ரிசல்ட் கொடுத்தாலும் ஃபியூச்சரில் இது மாறிடுமானா அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இவங்ககிட்ட கார் ரேஷியோ இருக்கட்டும், நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவ் இண்டிகேட்டராக இருந்தாலும் சில நெகட்டிவ்ஸும் இந்த கம்பெனியில் இருக்க தான் செய்யுது. அதில் முக்கியமான நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வளர்ந்துட்டு இருக்கிற என்பிஏ அது சீக்கிரமே சரியாயிடுச்சு அப்படின்னா இவங்க கண்டிப்பாக பெட்டராக இருக்கிறதுனா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா இவங்க ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி, அதுலேயும் ரொம்பவே ரிஸ்கியாக இருக்கக்கூடிய மைக்ரோ ஃபைனான்ஸில் இருக்காங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இதை இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுடைய சொந்த டிசிஷன். ஸோ நான் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், இந்த கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். என்னோட போர்ட்ஃபோலியோவில் 1 to 3% தான் இந்த கம்பெனிக்காக நான் அலோகேட் பண்ணுவேன். பட் இந்த கம்பெனி புக் வேல்யூட கம்மியாக இருக்கிறது எனக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக படுது. அதாவது உங்களுடைய ரேஷியோஸ் எல்லாமே ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்ததுனால ஒரு ரிஸ்கியான பெட்டராக இந்த கம்பெனி நான் எடுக்க போகிறேன். பட் என்ன கேட்டால் கண்டிப்பாக ஒரு அட்ராக்டிவ் கம்பெனினா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களுக்கு வேறு என்ன ஸ்டாக் என்ன அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். விக்னேஷ்.